நம்ம நாடு விவசாயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்குது. 25 கிலோ வரக்கூடிய தக்காளி செடிகள் இருக்குது ஒரு செடியில. இதுல நோய் கிடையாது, கிருமி கிடையாது, கெமிக்கல் கிடையாது. அதே மாதிரி எந்த தட்பவெப்ப நிலைக்கும் வளர முடியும். பச்சை பசேலென வரிசை கட்டி வளர்ந்துள்ள ஆளுயர செடிகள், தூக்கி கட்டப்பட்ட கயிற்றில் பூத்து குலுங்கும் எண்ணற்ற கொடிகள். காலங்காலமாக 5 கிலோ மட்டுமே மகசூல் கிடைத்த தக்காளி செடியில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 25 கிலோ வரை மகசூலை அள்ளி இருக்கிறார் இந்த நவீன விவசாயி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தாசனபுரம் கிராமத்தை சேர்ந்த பொறியாளர்களான முரளி பாபு மற்றும் ஜான்பால் இருவரும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு சிஎன்சி மெஷின்களை வைத்து ஆட்டோமொபைல் நிறுவனம் மற்றும் பெரிய நிறுவனத்திற்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்ற இவர்கள் அங்கு புதிய தொழில்நுட்பத்தில் எவ்வாறு விவசாயம் செய்கிறார்கள் என்பதை அறிந்து அந்நாட்டின் கூட்டு முயற்சியுடன் தற்போது தாசனபுரம் கிராமத்தில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் நவீன தொழில்நுட்ப முறையில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். பசுமை குடில்கள் மூலம் தூய்மையான முறையில் நெருக்கமாக செடிகளை நடவு செய்து சொட்டு நீர் மற்றும் தேவையான உயர் ரக உரங்களை கொண்டு 9 வகையான சிறிய ரக தக்காளிகளை உற்பத்தி செய்கின்றனர். அதேபோல் குடைமிளகாய், கத்திரி மற்றும் கீரை வகைகளையும் சாகுபடி செய்து வருகின்றனர். டிஷ்யூ கல்ச்சர் தொழில்முறையில் செடிகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் நடவு செய்து 75 நாட்களில் மகசூல் கிடைக்கிறது. மேலும் வருடம் முழுவதும் மகசூலை பெறலாம் எனவும் 1 ஏக்கர் தோட்டத்தில் மாதத்திற்கு சுமார் 2 டன் வரை தக்காளி மகசூல் பெறலாம் எனவும் ஆதாரபூர்வமாக கூறப்படுகிறது. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் தற்போது பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள நட்சத்திர விடுதிகளுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் அனுப்பப்படுகிறது. விரைவில் வெளிநாடுகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கையிலும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நவீன தோட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மேயர் உள்ளிட்டோருடன் இணைந்து விவசாயிகள் பார்வையிட்டனர். இதுகுறித்து சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்த நிறுவன உரிமையாளர் பாரதி, இந்த புதிய தொழில்நுட்பத்தில் ஒரு செடியில் தொடர்ந்து சுமார் 20 முதல் 25 கிலோ வரை மகசூல் கிடைக்கும் என தெரிவித்தார். மேலும் இந்த நவீன விவசாயத்திற்கு விவசாயிகள் மாற மத்திய மாநில அரசுகள் உதவி புரிய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நம்ம நாடு விவசாயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்குது. நம்ம நாட்டில் குறையாம ஒரு 60-70% மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஞ்ஞானம் இல்லாதனால அதுல விளைச்சல் ரொம்ப குறைய இருக்குது. ஆனா இப்போ இங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னாக்க இது குறைஞ்ச இடத்துல நிறைய விளைச்சலை கொண்டு வருவதற்காக இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது கிட்ட செடியை வச்சு அதுக்கு வேணுங்க பொருளை கொடுத்து பண்றது. இதே தக்காளி பாத்தீங்கன்னா இந்த செடி நம்ம தோட்டத்தில் வளருதுங்க. 1 கிலோ 1.5 கிலோ தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுங்க ஒரு செடியில இருந்து. ஆனால் இதுவே இங்கு வளர்க்கும் போது தொடர்ந்து வளருது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 10 மாசம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த தக்காளி வந்துட்டே இருக்கிறதுனால ஒரு செடியில இருந்து 1 கிலோ இல்லைங்க, 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ, நான் ஹாலில் போய் பார்த்துருக்கேன், 25 கிலோ வரக்கூடிய தக்காளி செடிகள் இருக்குது ஒரு செடியில. அப்போ இதை மாதிரி விவசாயிகள் பண்றதுக்கு வேணுங்கிற பொருள்கள், அதாவது இது விஞ்ஞானம் டெக்னாலஜி எல்லாமே வெளிநாட்டில் இருக்குது, நம்ம நாட்டில் இல்லை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். மைக்ரோடெக் டெக்னாலஜி இன்னைக்கு ஒசூர்ல இப்படி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இதை செய்கிறாங்க. ரொம்ப நல்லது. தக்காளி, கேப்சிகம் இந்த மாதிரி எல்லா செடிகளும் வளர்க்குறாங்க. இதுக்கு வேணுங்கிறது மண் இல்லை, இதுக்கு வேணுங்கிற உரம், தண்ணி எல்லாமே அது மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவாங்க. சின்ன சின்ன சொட்டு நீர் மூலமாக கொடுத்து அந்த தண்ணியிலேயே அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறாங்க. அருமையாக வளரும். இதில் வளரும் போது இதில் நோய் கிடையாது, கிருமி கிடையாது, கெமிக்கல் கிடையாது. அதே மாதிரி எந்த தட்பவெப்ப நிலைக்கும் வளர முடியும். பார்த்து பார்த்து பாடுபடும் விவசாயிகள் பலரும் பருவம் தவறும் காலநிலையால் கதிகலங்கி போகும் இக்கால சூழலில் இது போன்றதொரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நஷ்டமில்லாமல் நல்லதொரு விவசாயத்தை மேம்படுத்திக் கொள்ள வாழ்த்துக்கள்.